Hey guys, this is me Priya. Welcome back to Priya's Book. Last video la business oda components and input and process பத்தி பார்த்திருந்தோம். அத பத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மேல பின் பண்ணிருக்கேன். plus வீடியோட எண்ணை மென்ஷன் பண்ணிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Let's get into the video. previous வீடியோட continuation தான் இந்த வீடியோ. previous வீடியோல business component ஓட input பார்த்தாச்சு, process பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம output and feedback பத்தி பார்க்கலாம். first one நம்ம output பத்தி பார்க்கலாம். outputன்றது சேல் பண்ற மெயினான ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. output நம்ம 3 கேட்டகரிஸா பிரிக்கலாம். அதுல first category tangible goods. tangible goodsன்றது நம்மளால தொட முடியும், பார்க்க முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மேனுஃபேக்சரிங் முடிஞ்ச உடனே அது ரெடி ஆயிடும். கஸ்டமர் மணி கொடுத்த உடனே அந்த ப்ராடக்டோட ஓனர்ஷிப் கஸ்டமர் கிட்ட போயிடும். இத நம்ம குடோன்ல ஸ்டோர் பண்ணி வச்சு எப்ப வேணா சேல் பண்ணலாம். இதே மாதிரி 1000+ ப்ராடக்ட சேம் குவாலிட்டியில மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க இப்போ ஒரு மொபைல் போன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அத கேஷ் கொடுத்த உடனே அந்த மொபைல் போனோட ஓனர்ஷிப் உங்ககிட்ட வந்துடும். இத நீங்க ஓபன் பண்ணாம 2 டேஸ்க்கு அப்படியே வச்சிருக்கீங்க. அப்போ அது கெட்டு போகாது. மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண 10,000+ மொபைல் போன்ஸும் உங்க மொபைல் போனும் ஒண்ணுதான். இதுதான் tangible good. செகண்ட், இன்டான்ஜிபிள் சர்வீசஸ். சர்வீஸ் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். சர்வீஸ் தரவங்களும் சர்வீஸ் கெட் பண்றவங்களும் ஒரே டைம் லைன்ல இருக்கணும். சர்வீஸை நம்ம ஸ்டாக் வைக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க இப்போ சலூனுக்கு ஹேர் கட் பண்ண போறீங்க. ஹேர் கட் முடிஞ்ச உடனே அந்த ஹேரை கவர்ல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணி ஆகணும். கேப் புக் பண்றீங்க. டிராவல் முடிஞ்ச உடனே கேப் உங்ககிட்ட இருக்காது. போன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்களோடது. இப்போ நீங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி 10 சீட்ஸ் காலியா இருக்கு. அதை முன்னாடி அமைச்சுக்கலான்னு உங்களால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இதுதான் சர்வீஸோட நேச்சர். தேர்ட், ஹைபிரிட் மாடல். இப்ப இருக்க இந்த மாடர்ன் பிசினஸ்ல 100% குட்ஸ் 100% சர்வீஸ்னு கிடையாது. இந்த மாடர்ன் வேர்ல்டே ஹைபிரிட் மாடல்ல தான் ரன் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, டெஸ்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கூட்டரை நம்மளால தொட முடியும், அது குட். ஆனா அந்த ஸ்கூட்டர் ரன் பண்றதுக்கு ஆப் சப்ஸ்கிரிப்ஷன், சார்ஜிங் நெட்வொர்க் ஸ்டேஷன், சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் தராங்க, அது சர்வீசஸ். ப்ராடக்டை வித்து மட்டும் இந்த மாடர்ன் பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. ப்ராடக்டோட சர்வீஸ் காம்போ கொடுத்தாதான் கஸ்டமர் ரிட்டென்ஷன் கிடைக்கும். இப்ப நம்ம அவுட்புட்டோட ஹிடன் ட்ரெஷர் அண்ட் ஹிடன் டேஞ்சர் பத்தி பார்க்கலாம். பிசினஸ் பண்ணும்போது கூடவே சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஐட்டம்ஸ் கிரியேட் ஆகும். பிசினஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க இதே ஒரு ரெவன்யூவா மாத்துவாங்க. ஃபர்ஸ்ட் பை ப்ராடக்ட், அதாவது வேஸ்ட கேஷா மாத்துறது. ஒரு சுகர் கேன் இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். சுகர் கேன்ல இருந்து ஜூஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வேஸ்ட தூக்கி போடாம பேப்பர் மேனுஃபேக்சரிங்கோ ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கோ வித்துடுவாங்க. செகண்ட், நெகட்டிவ் அவுட்புட் ஆன வேஸ்ட் அண்ட் பொல்யூஷன். ஒரு பிசினஸ்ல கிரியேட் ஆகுற கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ், கெமிக்கல் வேஸ்ட், இ வேஸ்ட், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஒரு பிசினஸ்ல கிரியேட் ஆகுற வேஸ்ட ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணலன்னா என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ்ல பிக் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். கவர்மெண்ட் பிசினஸ க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க, லைக் ஸ்டெர்லைட் இஷ்யூ மாதிரி. இந்த மாடர்ன் டேஸ்ல பிசினஸ்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ஒரு கோர் ப்ராசஸா மாத்தலன்னா லாங் டேர்முக்கு பிசினஸ் ரன் ஆகாது. ஸோ அவுட்புட்ன்றது சேல் பண்ற மெயின் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. குட்ஸ், சர்வீஸ், ஹைபிரிட் ஆஃபரிங்ஸ், கிளியர்லி மானிட்டைஸ்டு பை ப்ராடக்ட், இதெல்லாம் சேர்த்து தான் கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ் அவுட்புட் சிஸ்டம். உங்ககிட்ட பெஸ்டான இன்புட் இருக்கு, ப்ராசஸ் சூப்பரா பண்றீங்க, அவுட்புட் செம்மையா வெளியில வருது. ஆனா இந்த பிசினஸ் காம்போனன்ட் இல்லைன்னா பிசினஸ் கண்டிப்பா ஃபிளாப் ஆயிடும். அதுதான் ஃபீட்பேக் லூப். பிசினஸ் வேர்ல்ட்ல ஃபேமஸான குவாட் இருக்கு, ஃபீட்பேக் இஸ் தி பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ். ஃபீட்பேக்ன்றது கஸ்டமர் சொல்ற ரிவ்யூவை கேட்கறது மட்டும் இல்ல, அவுட்புட்ல இருக்க டேட்டாவை வச்சு இன்புட்டையோ ப்ராசஸையோ அட்ஜஸ்ட் பண்றது தான் இந்த லூப். புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிரியாணி ஷாப் வச்சிருக்கீங்க. நீங்க பிரியாணி செம்மையா பண்ணி வச்சிருக்கீங்க, அது அவுட்புட். கஸ்டமர்ஸ் உங்க பிரியாணியை சாப்பிட்டு பார்த்து காரம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க, அது ஃபீட்பேக். அந்த ஃபீட்பேக்கை கேட்டுட்டு நீங்க உங்க பிரியாணி மசாலாஸ்ல சில்லிய முன்னாடி விட கம்மி பண்றீங்க, அது இன்புட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆர் குக்கிங் டைம் சேஞ்ச் பண்றீங்க, அது ப்ராசஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுதான் லூப்.
நீங்க அந்த ஃபீட்பேக்கை வச்சு உங்க இன்புட்டையோ ப்ராசஸையோ கரெக்ட் பண்ணலன்னா அடுத்த வாரம் அந்த கஸ்டமர் உங்க ஷாப்க்கு வரமாட்டாங்க. ஃபீட்பேக் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கஸ்டமர் அண்ட் மார்க்கெட் ஃபீட்பேக். கஸ்டமர் நம்ம ப்ராடக்டையோ சர்வீஸையோ பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு டைரக்ட் ஃபீட்பேக், இன்னொன்னு இன்டைரக்ட் ஃபீட்பேக். டைரக்ட் ஃபீட்பேக்ன்றது ரேட்டிங்ஸ், கூகுள் ரிவ்யூ, சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ், கஸ்டமர் கால் சப்போர்ட் இதெல்லாம் சொல்லலாம். இன்டைரக்ட் ஃபீட்பேக்ன்றது எத்தனை பேர் நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதை நிப்பாட்டிட்டாங்க, அவர் எத்தனை பேர் நம்ம ப்ராடக்ட்டை மறுபடியும் வாங்கி யூஸ் பண்றாங்க அப்படின்றது. செகண்ட் டைப் ஃபினான்ஷியல் ஃபீட்பேக். பிசினஸோட மணி சரியா ஃப்ளோ ஆகுதா இல்லையான்னு பாக்குறது. சேல்ஸ் நடக்குது ஆனா மந்த் எண்ட்ல கையில காசு நிக்குதா அப்படின்றது. கஸ்டமர் நம்ம கிட்ட பே பண்றதுக்கு முன்னாடி சப்ளையருக்கு நம்மளால பே பண்ண முடியுதா அப்படின்றது. இன்புட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பாக்குறது ஃபினான்ஷியல் ஃபீட்பேக். தேர்ட் டைப் ஆப்ரேஷனல் அண்ட் இன்டர்னல் ஃபீட்பேக். அதாவது ஒரு பிசினஸ்க்குள்ள இருக்க மிஷின்ஸ் அண்ட் ஹியூமன் எஃபிஷியன்சி. 100 பாட்டில்ஸ் மேக் பண்ற இடத்துல 10 பாட்டில்ஸ் ஏன் டேமேஜ் ஆகுது, ஸ்டாஃப்ஸ் ஏன் வேலையை விட்டு போறாங்க, ப்ராடக்ட் டெலிவரி 20 மினிட்ஸ் ஆகுதா ஆர் 5 மினிட்ஸ் ஆகுதா அப்படின்னு பாக்குறது ஆப்ரேஷனல் அண்ட் இன்டர்னல் ஃபீட்பேக். ஓகே கைஸ், பிசினஸ் காம்போனன்டான இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் அண்ட் ஃபீட்பேக் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you all in the next video. Thanks for watching. Bye.